கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. சங்கீதம் 124 சங்கீதத்தில் அதில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பக்கத்திலே இராவிட்டால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லாரும் விரோதமாக எழும்புறாங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு விரோதமாக எழுப்புறாங்க, இவங்க விரோதமாக, குடும்பத்தில் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வந்து மனுஷன் நம்ம விழுங்க பார்க்குறான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஏசப்பா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டதுனால ஒரு தீங்கும் நம்ம அணுகாமல். திருடன் பார்த்தீங்கன்னா குழந்தை திருடுறதுக்கு, பொருளை திருடுறதுக்கு என்னமா, ஆனால் அந்த காவலாளி அவங்க கூட அந்த தகப்பன் அவங்களுடைய அப்பா இருக்கும் பொழுது என்ன பண்ண மாட்டாங்க, கிட்டத்தில் வர முடியாது. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறதுனால அவன் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் முடிவு பரியந்தம், இதை இன்னைக்கு நாளைக்கு, இதை காலையில் மாத்திரல்ல, இந்த 9ஆம் மாதத்தினல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரிந்தோம் நான் பக்கத்தில் இருக்கேன், உன் கூட இருக்கேன், உன் கையை பிடிச்சி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உன்னை காட்டுவேன். யார் பக்கத்தில் இருக்கணுமா? அவங்க பக்கத்தில் இருக்கா, இவங்க பக்கத்தில் இருக்கல, இயேசு கிறிஸ்துவை நம் பக்கத்தில் இருக்க வச்ச வேண்டும். அவன் ஏனோக்கு நின்று ஒரு அருமையான தேவனுடைய மனிதன், அவன் ஆண்டவரோடு கூட நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன குடும்பங்கள், பிள்ளைகள் இருந்தன. ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் இயேசு அவன் கூட இருந்ததுனால, அவன் பக்கத்தில் இருந்ததுனால ஒரு தீங்கும் அணுகாமல் அவன் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை அழகாக எடுத்துக்கொண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல போட்டிருக்கிறது, மனுஷன் மாத்திரம் என்னை விழுங்க பார்த்தான், என்னை கொல்ல பார்த்தான், எத்தனையோ தீமைகள் எனக்கு இறந்துப்பட்டாங்க. ஆனாலும் அந்த தீமைகள் மத்தியிலையும் ஆண்டவர் என்னை என்ன பண்ணார், என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா சங்கீத தாவிசில் ஒரு பக்கம் கரடி வருது, ஒரு பக்கம் சிங்கம் வருது, அதிலெல்லாம் இருந்து என்னை பாதுகாத்த ஆண்டவர் இனியும் என்னை பாதுகாப்பார்னு சொல்லி இந்த காலை வேளையிலே சிங்கம் போன்ற மனிதர்கள், சிங்க கரடியை போன்ற அநேக விதமான போராட்டங்கள் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடாதீங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அது கீழே வசனம் போட்டு பாருங்கள், சங்கீதம் 124 அது கீழே பாருங்கள், 6ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம். வேடனுடைய கண்ணிக்கும் தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனை விதமான உங்கள் குடும்பத்துக்கு கண்ணி, உங்கள் ஊழியத்துக்கு கண்ணி, உங்கள் வேலை ஸ்தலத்தில் கண்ணி வைக்கிறது. கண்ணி வைக்கணும், அது கண்ணி வந்து யாருக்கும் தெரியாது, கண்ணி வந்து யாருக்கும் தெரியாது. இந்த புறா வந்து அந்த இறையை போடுற வேடம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குழந்தையில் அந்த கிளாஸில் படிச்சிருப்போம், அந்த இறையை போடும்பொழுது அந்த கண்ணி தெரியாமல் அந்த புறா வந்து என்ன பண்ணுவேன், அதில் உட்காந்துரும் பொழுது ஈஸியாக வந்து அப்படி வேடம் என்ன பண்ணுவான், டக்குன்னு அதை பிடிச்சி போயிடுவான். அந்த கண்ணி டக்குன்னு மாட்டிக்கிறோம். இன்றைக்கு அதை நம்ம மாட்டிக்கொள்ளாமல் ஆண்டவங்களை இவ்வளோ நாள் பாதுகாத்துருக்கிறாரே. சோதரம். பாவங்கன்ற கண்ணி, சோதரம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், எத்தனையோ விதமான கண்ணிகள் நம்மளை எப்படியாவது கீழே விழத்தழுகிற கண்ணி. இந்த குடும்பம் எப்படியாவது இவங்க முன்னேறக்கூடாது, இவங்களை எப்படியாவது கீழே விழுகுன்னு சொல்லி சோதரம் என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கண்ணிக்கு விலக்கி, அவர் வேடனுடைய கண்ணிக்கும் அவனை பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன பண்ணார், நம்மளை தப்பு வைக்கிற ஆண்டவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே எந்த விதமான உங்கள் கண்ணி வைத்தாலும், எந்த விதமான போராட்டம் வந்தாலும் இதை கொண்டு பயப்படாதீங்க. அந்த கண்ணியை கர்த்தர் தெறிக்க பண்ணி உங்களை மீட்டு கொள்ளுகிறார். ஏன்னா உங்கள் பக்கத்திலே ஆண்டவர் கூட இருந்து உங்களை பாதுகாத்து. அதான் கர்த்தரின் பக்கத்தில் இராவிட்டால். சோத்ரான். பேதுரு சிஸ்டர் படகுல போகிறாங்க, தண்ணி கொத்தளிக்குது, காற்று எழும்புது, என்ன செய்யுது, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போன கத்துறாங்க. ஏசப்பா இங்கே கூட இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார், எல்லாம் அமைதலானது. இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கை இருக்கிற கண்ணிகள் சத்துருவின் கிரிகளுக்கு விலக்கி உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கையில் நீங்கள் வேலை சில ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்கள் எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி அதை தெரிக்க பண்ணி உங்களை மேன்மைப்படுத்தி இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை வைத்திருக்கிறார். கீழே வசனம் சொல்லுது, அதில் 124
8 வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. இந்த நாமத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை கூட எப்பவும் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணும், ஆசீர்வதி. உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உங்களுக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா சோதரம் அப்பா, எத்தனையோ மனிதர்கள் பிள்ளைகளை விழுங்க பார்த்தாங்கனாலும் ஆண்டவரே அதற்கெல்லாம் விலகி எத்தனையோ கன்னிகள் மத்தியிலையும் பிள்ளைகள் போராடின வேலை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கன்னிகள் ஆண்டவரே எத்தனை விதமான போராட்டங்களை சந்தித்து உயிருக்கு ஆண்டவரே போராடி கொண்ட நிலைமையிலும் ஆண்டவரே, நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா, என் குடும்பம் செழித்திருக்குமா செழித்திருக்காதா, நான் முன்னேறுவனா முன்னேற முடியாது என்று இந்த நேரத்தில் புலம்பிக்கணும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தரே நீரே சகாய இருந்து நீ நடத்த போறதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போறதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று எழுதப்படுகிறது. அந்த நாமத்தை சொல்லி உடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே.